கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வேத வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 139வது சங்கீதம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே, இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஏசப்பா இந்த வேத வாக்கியத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஏசப்பா நம்மள அறிஞ்சிருக்கிறாராம். நம்மளை யாராவது புரிஞ்சுக்க முடியுமா சொல்லுங்க? இப்போ எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காதுங்கிறது எங்க வீட்டுல யாருக்குமே எதுவுமே தெரியாது. நான் எப்ப சிரிப்பேன், எப்ப அழுவேன், எப்ப சோகமா இருப்பேன், நான் மனசுக்குள்ள என்ன நினைப்பேன், என்ன சாப்பிடுவேன், சாப்பிட கூட எனக்கு என்ன பிடிக்குங்கிறது எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. ஆனா நம்மளுடைய நினைவுகளை நம்மள ஒருத்தர் அறிஞ்சு ஆராய்ஞ்சு இருக்காருன்னா அது இயேசுநாதர் மட்டும்தான். நம்ம உட்கார்றதுல, நம்ம எழுந்திருக்கிறதுல, நம்ம நிற்கும் போது, நம்ம போகும்போது, நம்ம வரும்போது, நம்ம இந்த காரியத்தை செய்ய போறோம், இந்த இடத்துக்கு போக போறோம், இதை பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறது நமக்கு மட்டுமே தெரியும். ஆனா நம்மளை தாண்டி ஒரு நபருக்கு தெரியுதுன்னா நம்ம இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா அவர் நம்மள ஆராய்ஞ்சு அறிந்திருக்கிறார். நம்மள பாக்குறாரு. ஒரு 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 அசைவையும், ஒரு ஒரு நொடி, ஒரு ஒரு செகண்ட் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம், நம்ம எங்க போறோம், எங்க வாரோம், எதை பத்தி யோசிக்கிறோம், இன்னைக்கு என்ன காரியத்தை செய்ய போறோம், இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம், எத்தனை மணிக்கு தூங்க போறோம், எத்தனை மணிக்கு எழுந்திருக்க போறோங்கிறத முதல் கொண்டு ஆண்டவர் எல்லா காரியங்களையுமே அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அவர் அறிஞ்சு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். அவர் அறியலைன்னா நம்ம ஜீவன் என்னைக்கு எடுத்துட்டு போயிருக்கோம். சரிங்களா? நம்ம வாயில சொல்லு, நம்ம வாயில அம்மா அப்படின்னு நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடியே, அம்மா அப்பாங்கிற வார்த்தை நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிருக்காரா, நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ஜீவன் முழுவதும் இந்த பரப்புல நம்ம என்ன பண்ண போறோங்கிறதையே இயேசு கிறிஸ்து அறிஞ்சு தெரிஞ்சு நம்மள வழி நடத்துறவரா இருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டீங்கன்னா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன். சூரியன் எல்லாருக்குமே வெளிச்சம் கொடுக்கும், எல்லாருக்குமே வெயில் கொடுக்கும், மழை எல்லாருக்குமே மழை கொடுக்கும். இவங்களுக்கு தான் கொடுக்கும், இவங்களுக்கு தான் கொடுக்காதுன்னு கிடையாது. மழை கூட பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பெய்யும், ஒரு இடத்துல பெய்யாம நிற்கும். அந்த மப்பு எங்க போகுது அங்க. ஆனா சூரியன் அப்படி இல்லை, எல்லா இடத்துலயும் வரவெல்லாம் அடிச்சு தள்ளும். அதனால்தான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. அப்படியேப்பட்ட ஆண்டவர் நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமிக்கு நமக்காக மரிச்சு, நமக்காக உயிரோட நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு, நமக்காக ஆணிகளால குத்தப்பட்டு, நம் பாவங்களுக்காக மரிச்சு, நம் பாவங்களுக்காக மறுபடியும் மீண்டு வந்த தேவன் அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்புங்க. இந்த உலகத்துல நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க, அறிஞ்சுக்கிறவங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறவங்க மனுஷங்க யாருமே கிடையாது, யாருமே வரவும் மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வருவாரு. அவரை நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.